சௌந்தரி சென்னையிலேருந்து வரேன். இது போல் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரேடு எம்பி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து லாபத்தின ஒரு பர்சன்டேஜ் நமக்கு தரேன்னு பறஞ்சது சொன்னாங்க. பின்ன 1 மாதம் கொடுத்துச்சு, பின்ன ஒன்றுமே கொடுக்கல. கேட்டால் எனக்கு கொரோனா அப்படின்னு. லாஸ்ட்டாக டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு 2 லட்சம் போட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு பைசா போல வரல. அது அப்படியே எனக்கு கொரோனா வந்துடுச்சு. அப்புறம் எனக்கு செய்ய முடியல, லாஸ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு 2 மந்த்ஸில் தரேன்னு. நான் அப்புறம் அவங்க வீட்டுக்கும் போனோம். ஒரு 2 பேர் 3 பேர் போனோம். அப்போ அவங்க அப்பா வந்து இல்லை, எங்களால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு ஆள் எல்லாம் இருக்குது, பெரிய ஆளெல்லாம் பின்னாடி, உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஒரு நாள் ஹார்ஷாக தான் இது பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்படியே நீங்கள் இருக்க முடியாது, ஒரு நாள் நான் உங்களை நல்லா மீடியாவில் கொண்டு வந்து உலகமே பார்க்குற மாதிரி உங்கள் ஃபேமிலியிலே கொண்டு. அவங்க அப்பாவும் ரொம்ப பேசுவார், அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி கண்ணிங் தான். நான் அவங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவேன். ஏன்னா நாங்கள் ஏமாந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாறக்கூடாது, உன்னை காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. நான் எங்களுது மட்டும் 6 லட்சம், மொத்தம் ஒரு 15-20 பேர் போல். ஒருத்தர் 11 போட்டிருக்காங்க, இன்னொருத்தர் 5, அது மாதிரி டோட்டல் அமௌண்ட்டு அலியோட சேர்த்துட்டு 2 கோடி வருது. நாங்கள் கொஞ்சம் பேர் இப்போ வந்திருக்கோம். இப்போ இந்த மீடியா பார்த்துட்டாங்கன்னா மற்ற பேரும் வந்துடும். அதான் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. இப்போ அவ சொல்கிற என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஆனால் அவள் வாங்கின பணத்தை அவங்க அப்பா பேரில் போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டோம், அவ்வளோதான். அது எவ்வளோ உண்மை பொய்யே தெரியல. ஆனால் அவள் பேசுறது பூரா பொய்யே தான் பேசுகிறான், ஒரு உண்மையும் இல்லை அவளுடைய வார்த்தையில்.